ஹலோ அங்கிள், இன்னைக்கு என்ன சாப்பாடு சமைச்சிருக்கீங்கோ? உப்மாவா? இஷும் ஒன்னும் சரியில்லைங்கோ. நீங்க இந்த உப்மா கிப்மாலாம் எனக்கு பிடிக்காது. நல்லா ஃபலூடால ஐஸ்கிரீம்லாம் போட்டு கிரீம்லாம் போட்டு எடுத்துட்டு வாங்க, சரியா? அதுக்கப்புறமா அக்கா நூடுல்ஸ், பீஸா, பர்கர் எல்லாம் கொண்டு வாங்க. அதே கொண்டு போயில இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கிட்டு போயிருந்தா. அட போங்க அங்கிள், நான் சாப்பிடுறதுக்காகவே பிறந்தவன். என்னையா வேலை செய்யறீங்களா இல்லையா? ஒரு வேலையும் நடக்க மாட்டேது. பாத்ரூம்ல போய் நுழைஞ்சுக்கிட்டு வெளியிலே வர மாட்டேங்கிறாயா? என்னது பாத்ரூம்ல யாரா அது? யாரு? இந்த தலைவர் தான். நானா? நீதான். அடி கழுத்தா செத்து வேடாங்க. வாடா வாடா சண்டைக்கு வாடா. பரமேச, நான் இங்க நிக்கிறேன். என்ன என் முன்னாடி சண்டை ஐயா, போடுற? உங்களுக்கு எதுவும் தெரியாது. இவனை நான் பொழந்துடுறேன். செத்தனாய் கம்முன்னு இருக்கேன் ஐயா. வெளில போங்கடா. போறேன். கடவுளே, நான் உனக்கிட்ட என்ன கேட்க போறேன் கடவுளே? எங்க ஓனர் வீட்டுல எலித்தொல்ல அதிகமா இருக்கணும் கடவுளே. கடவுளே, இந்த மூஞ்செலி, சின்ன எலி இதெல்லாம் இருக்கக்கூடாது கடவுளே. வெறும் பெருச்சாலியா இருக்கணும் கடவுளே, நிறைய இருக்கணும் கடவுளே. அதெல்லாம் நான் புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் கடவுளே. எலித்தொல்ல அதிகமா இருக்கத பார்த்துட்டு எங்க ஓனரு எனக்கு ஜோடியா ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டுட்டு வந்து விடணும் கடவுளே. அப்படி நடந்துச்சுன்னா உன் ஏரியாவுல 4 எலிய பிடிச்சிட்டு வந்து விட்டேன் கடவுளே.